Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th standard maths chapter 9 example 9.24 பார்க்க போறோம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Integral minus pi by 2 to pi by 2 x into cos x into dx. ஓகேவா? இந்த ப்ராப்ளத்துல இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கனா இந்த மாதிரினா அதாவது அப்பர் லிமிட்டும் லோயர் லிமிட்டும் ஒரே நம்பர் சைன் மட்டும் சேஞ்ச் ஓகேமா இதில் மைனஸ் சைன் இதில் ப்ளஸ் சைன் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஹார்டாக அதாவது ரொம்ப ப்ராடாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கான ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. அதாவது கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து ஈவன் ஃபங்க்ஷனாக ஆட் ஃபங்க்ஷனாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிவன் ப்ராப்ளத்தை நம்ம ஐன்னு எடுக்கலாம். ஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் பை பை டூ டு பை பை டூ எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை நம்ம அப்படியே எழுதியிருக்கோம். இந்த இடத்துல இப்போ நம்ம இதுதான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லையாம்மா, f of x equal to x into cos x. ஓகே, இப்போ ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் எப்படி பார்க்கணும்னா அதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா f of minus x equal to f of x, அதாவது எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கொடுத்துருக்க ஃபங்க்ஷனே கிடைத்தால் அது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு அதுவே ஆட் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா f of minus x, எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் f of x கிடைத்தால் இது மைனஸ் ஓகேம்மா இது மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைச்சா வந்து அது வந்து ஆட் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ நம்ம செக் பண்ணலாம் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனாங்கிறத. ஓகேம்மா இப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு அப்போ எக்ஸ் எப்படி ரீப்ளேஸ் ஆகும் மைனஸ் எக்ஸ் காஸ் ப்ராக்கெட் மைனஸ் எக்ஸ். புரிஞ்சுதா? இப்போ பாருங்கள் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் அப்படியே இருக்கட்டு. நமக்கு தெரியும் காசுங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன் இல்லையா, காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா இப்படி நமக்கு சேஞ்ச் ஆகும். புரிஞ்சுதாமா? அப்போது காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் எப்படி நமக்கு சேஞ்ச் ஆகும், காஸ் எக்ஸ் தான் நமக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம். இவ்வளோ நம்ம என்ன எழுதலாம் பாருங்கள், இந்த இவ்வளோ டேர்ம் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதலாமா, எஃப் ஆஃப் எக்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது. புரிஞ்சுதா? இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிருக்கு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இது என்ன ஃபங்க்ஷன்மா ஆட் ஃபங்க்ஷன். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். therefore the given function is odd function. புரிஞ்சுதாமா? ஆட் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலானா f of x is an odd function means integral minus a to a f of x into dx equal to நம்ம டேரெக்டாக நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த ப்ராப்ளத்தை நம்ம இந்த ஜஸ்ட் லிமிட் அப்ளை பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும். அது கொஞ்சம் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக போகும். இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட். புரியுதாமா? இப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம், லிமிட் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம 0 டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா வந்து கிவன் ஃபங்க்ஷன் வந்து ஆட் ஃபங்க்ஷன். அப்போ எப்படி எழுதலாம் இன்டெக்ரல் மைனஸ் பை பை டூ டு பை பை டூ எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0 பிகாஸ் ஆஃப் ஆட் ஃபங்க்ஷன். அதாவது கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ஆடாக ஈவனாக செக் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்க ப்ராப்ளம் எப்படி என்ன மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கணும், தட் இஸ் மைனஸ் பை பை டூ மைனஸில் மைனஸ் ஒரு நம்பர் அதே நம்பர் தான் நமக்கு அப்பர் லிமிட்லேயே இருக்கணும். ஸோ மைனஸ் வேல்யூ அண்ட் ப்ளஸ் வேல்யூ சேம் வந்து நம்பராக இருக்கணும். அதுதான் வந்து கண்டிஷன். ஓகேம்மா, சிம்பிளான ப்ராப்ளம்.